வணக்கம், நான் உங்கள் ராணி பேசுகிறேங்க. இன்றைக்கி தீபாவளிக்கு ஸ்பெஷலாக முறுக்கு செய்கிறது அப்படின்னு சொல்கிறேன். பச்சரிசி மாவு அரைச்சது எடுத்து வச்சுருக்கேன் ஒரு 1/2 கிலோ, பொட்டுக்கடலை 150 கிராம், பாசிப்பருப்பு 100 கிராம். இந்த பாசிப்பருப்பை வெறும் கடாயில் வறுத்துட்டு பவுடர் பண்ணிக்கணும். பொட்டுக்கடலையும் அரைச்சிக்கணும். அரைச்சி இது கூட மிக்ஸ் பண்ணணும். நான் காரத்துக்கு மிளகாத்தூள் போடுறேன். மிளகாத்தூளும் உப்பும் எடுத்து வச்சுருக்கேன். மொறுமறுப்பு தரதுக்காக பட்டரை எடுத்து வச்சுருக்கேன் 50 கிராம். வாசனைக்கு ஓமம், வயிறு வலிக்காது, செரிமானம் ஆகும், அதுக்காக ஓமம் எடுத்து வச்சுருக்கேன். இதை கூட நீங்கள் லைட்டாக சூட் பண்ணிட்டு போடுங்க. பருப்பு வறுக்கிறீங்கள, வறுத்து எடுத்துட்டு இல்லைன்னா ஃபஸ்ட்டு இதை போட்டு லைட்டாக சூட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. மாவு பசையும் போது போட்டு பசைஞ்சிக்கலாம். இப்போ போய் இது வறுக்கலாம். லைட்டாக சூட் பண்ணிட்டேங்க. ஓமம் வெறும் கடாயில் லைட்டாக சூட் பண்ணி எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டே போட்டுக்கிட்டிங்கன்னா லைட்டாக சூட் பண்ணலாம். அந்த வாசனை அப்போ தான் நல்லா வரும், அதுக்காக தான். அப்படியே சும்மா வச்சது போட்டால் வாசனை அடிக்காது. இந்த பருப்பு நல்லா செவ்வாக வறுத்துக்குவோம். வறுத்துட்டு மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணணும். பொட்டுக்கல்லையும் இதையும் நல்லா நைஸாக பவுடர் பண்ணிக்கோங்க. ரெண்டையும் ஒன்றா போட்டு கூட அரைக்கலாம். பாருங்கள், பாசிப்பருப்பு நல்லா வறுத்துட்டு பாசிப்பருப்பு பொட்டுக்கல்லையும் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு ஜலிச்சிட்டேன். ஏன்னா லைட்டாக குருணை வரும் பருப்பில், அதை எடுத்துடுங்க, இல்லைன்னா முறுக்கச்சில் மாட்டிக்கும். அதுக்காக ஜலிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இது கூடவே இந்த அரிசி மாவையும் ஜலிச்சுக்கோங்களாமோ. ஏற்கனவே அரைச்சி வச்சது தானே வீட்டில், அதனால் ஜலிச்சுக்கிட்டா பரவாயில்ல. இருந்தால் ஏதாவது குப்பை கிப்பை இருந்தாலும் போகும். எப்போவுமே ஒரு இது செய்யும்போது மாவாக இருந்தால் கொஞ்சம் ஜலிச்சுக்கோங்க, ஈஸி இல்லாமல் போயிடுச்சு. இதெல்லாம் பருப்பில் இருந்த அந்த இது தான், அவ்வளோதான். இப்போ இது கூட இந்த வறுத்து ஓமம், நான் கொஞ்சோண்டு எள்ளு வறுத்து எடுத்து வச்சுருக்கேங்க. எள்ளு சொல்ல ஃபஸ்ட்டு காட்டும்போது மறந்துட்டேன், அதனால் இப்போ சொல்கிறேன். எள்ளு கொஞ்சம் எடுத்து வறுத்துருக்கேன். மிளகாத்தூள் 1 ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன், இந்து உப்பு. ஃபஸ்ட்டு இது நல்லா போட்டு பசைஞ்சிக்குவோம், எல்லாம் மிக்ஸ் ஆகுற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த வெண்ணெய் போட்டோம்னா அரிசி மாவு 1/2 கிலோ, பொட்டுக்கடலை 150, பாசிப்பருப்பு 100 கிராமு, கொஞ்சம் ஓமம், கொஞ்சம் எள்ளு, 50 கிராம் வெண்ணெய், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன். வெண்ணெய் எதுக்காக நம்ம போடுறதுனா அந்த மொறுமொறுப்பு வரும் நல்லா, அதுக்காக தான் வெண்ணெய். பொட்டுக்கடலை மாவும் போட்டிருக்கோம், அதனால் நல்லாவே மொறுமொறுன்னு இருக்கும் உங்களுக்கு. வெறும் பச்சரிசி தான், மடக்குன்னு இருக்காது. அதனால் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துருக்கோம், பாசிப்பருப்பு மாவு சேர்த்துருக்கோம். இப்போ இந்த வெண்ணெய் கொஞ்சம் உருக்கிட்டு இதிலையே ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்குவோம், தண்ணி ஊற்றி. வெண்ணெய் இந்த பாத்திரத்தில் மிக்ஸ் பண்ணுற பாத்திரத்துலேயும் உருக்கிஇருக்குங்க. இப்போ இந்த மாவு எல்லாத்தையும் இதில் போட்டுக்குவோம். ஏன்னா மாவு பசையிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதுக்காக. மாவு பசையறதுக்கு தட்டுன்னா பசையிறதுக்கு வசதி இருக்காது, அதுக்காக தான். மிக்சிங்க்கு தட்டில் போட்டால் தான் நல்லா வசதி. ஃபஸ்ட்டு காமிச்ச வீடியோஸில் நான் எள்ளு சொல்ல மறந்துட்டேன், அதனால் எள்ளு சேர்த்துக்குவோம். முதல்ல அந்த உருக்குன பட்டர் எல்லா மாவுலேயும் மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாவை நல்லா இது பண்ணிக்கோங்க. மாவு எடுத்தது தண்ணி ஊற்றாமல் அந்த பட்டர், நம்ம உருக்குன பட்டர் எல்லா மாவு கூடயும் மிக்ஸ் ஆகணும். முதல்ல அதை செஞ்சுட்டு அப்புறமா தண்ணி ஊற்றி பசைங்க. தண்ணி சேர்த்துக்கோங்க, சப்பாத்தி மாவு மாதிரி தான். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பசைங்க. எடுத்ததை சொம்பு கணக்காக ஊற்றுனீங்கன்னா அப்புறம் மாவு தண்ணியாட்ட போயிடும். நல்லா பசைஞ்சாச்சுங்க. நான் சொன்ன மாதிரி ட்ரையாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா தண்ணி ஊற்றி இது பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் எல்லா மாவும் ஒரே மாதிரி இருக்கும். நீங்கள் எல்லாத்தையும் டைரெக்டாக வெண்ணெயில் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது பண்ணுறதுனா பண்ணலாம். ஆனால் எடுத்தது தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா எல்லாம் ஒரே இடத்துலையே நின்றுடும். முதல்ல ட்ரை மாவில் நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது பண்ணிங்கன்னா எல்லா இடமும் ஒரே மாதிரி இருக்கும். நான் மிளகாத்தூள் போட்டதுனால இந்த கலர் இருக்குது. அந்த பாசிப்பருப்பு பொட்டுக்கடலை போட்டவும் இவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் மாவு. நம்ம உருண்டை பிடிச்சி உலக்கில் போட்டு இது பண்ணுறது தான்.
இது இந்த பதம் இருக்குது இல்லைங்களா, நீங்கள் செய்ய செய்ய இன்னும் கொஞ்சம் ட்ரையாக ஆகும். எப்படியும் ஃபுல்லாக போட்டு முடிக்கிறதுக்குள்ளே ட்ரை ஆகும் லைட்டாக. அப்புறம் வேணால் தண்ணி தொளித்து இது பண்ணிக்கோங்க. என்கிட்ட 2 விதமான முறுக்கு அச்சு இருக்குங்க பாருங்கள். எப்பவும் போல் கையில் ப்ரெஸ் பண்ணுறதும் அப்புறம் கன் மாதிரி இருக்கிற அச்சும் இருக்குது. இதுக்குண்டான இதெல்லாம் பிளேட்ஸு மாடல் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை போட்டு புழிஞ்சிக்கலாம். இதுக்குண்டான பிளேட்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு எது இஷ்டமோ அது யூஸ் பண்ணுங்கள். இது ஃபுல்லாக நல்லா ஆயில் தடவிக்கோங்க, அப்போ தான் நல்லா சல்லு சல்லுன்னு வரும். இதையும் எடுத்துக்குவோம் கையில். இது மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சி அச்சில் போட்டுக்கோங்க. 3/4 அளவுக்கு போடுங்க போதும், அப்போ தான் ப்ரெஸ் பண்ணும்போது வெளியே வராமல் இருக்கும். கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அப்படி தாங்க பிரிஞ்சு போகும். சுற்றணும் நம்ம கரெக்டாக கை போட போட சரியாக போகும், கரெக்டாக வரும். இது மாதிரி ஒரு கம்பி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் திருப்புறத்துக்கெல்லாம். கரண்டி போட்டிங்கன்னா ஏன்னா முறுக்கோட முறுக்கு அந்த கரண்டி போடும்போது உடஞ்சிடும். முறுக்கு வெந்துடுச்சு, அதுதான் உள்ளே போகுது பாருங்கள். அப்படியே அந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சுன்னா முறுக்கு நல்லா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். எடுத்துட வேண்டியதுதான். பாருங்க முறுக்கு உங்களுக்கு ஒன்று உடச்சி காட்டுறேன். மொறுன்னு இருக்கு பாருங்கள். எப்படி நல்லா மொறுன்னு வந்துருக்குங்க முறுக்கு. அவ்வளோதாங்க, முறுக்கு போட்டு முடிச்சாச்சு. இதில் ஃபுல்லாக ரவுண்டாக போட்டிருக்கேன், இதில் கொஞ்சம் தூளாக போட்டிருக்கேன், பொடியாக போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள் முறுக்கு நல்லா சுட்டு வச்சு நீங்கள் அந்த நான் சொன்ன குவான்டிட்டி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இது மாதிரி மேலும் வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.